கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பர்டிகுலரா அந்த பாடி பார்ட்ஸ் எனக்கு பெல்லி மட்டும் குறைக்கணும், ஆர்ம்ஸ் மட்டும் குறைக்கணும், தைஸ் மட்டும் குறைக்கணும். உண்மையாலுமே எப்படி குறைக்க முடியும்? ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா குறைக்க முடியாது. எவ்வளோ வேணா சாப்பிடுவேன், ஆனா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா அது டேலி ஆயிடும். ஆக்சுவலாக அது உண்மைதான், பண்ணலாம். உங்களுக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்கு, எனக்கு கேலரி வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும், அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றவங்க பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸில் இருக்காங்க அப்படின்னா லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே போதும். எனி ஃப்ரூட் எனி வெஜிடபிள் அதை எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour சோக் அவுட் பண்ணாலே போதும். அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டொமக்கு தான் எனர்ஜி போகும், பாடி மசில்ஸ்க்கு எனர்ஜி வந்து போகாது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆக்சுவலி சுகர் கட் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்பூன் சுகரில் இருக்கிற கேலரிஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ இட்லி வந்து ஸ்டொமக் ஃபில் ஆகிடும். ஸோ குவான்டிட்டி கம்மி, அட் சேம் டைம் பசி எடுக்கும். சுகர் கட்டில் இருக்கேன், சுகர் எடுக்கக்கூடாது, நாட்டு சக்கரை எடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே ஃபார்ம் ஆஃப் சுகர் தான். ஸோ வந்து ஒயிட் ரைஸ் இருக்கட்டும், ஒயிட்ல லைக் இட்லி, தோசை, இந்த மாதிரி வந்து ஒயிட்ல வர எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் விக்னேஷ் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். இந்த பர்டிகுலரா இந்த பாடி பார்ட்ஸ் எனக்கு பெல்லி மட்டும் குறைக்கணும், ஆர்ம்ஸ் மட்டும் குறைக்கணும், தைஸ் மட்டும் குறைக்கணும், இப்படிலாம் வந்து என்கொயரிஸ் கேட்குறாங்களா? உண்மையாலுமே எப்படி குறைக்க முடியுமா? ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா குறைக்க முடியாது, ஆனால் சில பேர் குறைஞ்சிருக்கும். அது எப்படி குறைஞ்சது? சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா குறையாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக சில பேருக்கு மட்டும் குறையுது அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வெயிட் லாஸ் ஆக வெயிட் கெயின் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வெயிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குண்டாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாடியில் ஜெனட்டிக்கலாக லெக்கோ இல்லை செஸ்ட்டோ இல்லை பெல்லியோ எங்கே ஃபஸ்ட்டு ஃபேட் ஸ்டோர் ஆகுதோ அது லாஸ்ட்டாக லாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெல்லி போட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வெயிட்டும் குறைஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பெல்லி லாஸ் ஆகும். இல்லை எனக்கு லாஸ்ட்டாக தான் பெல்லி போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே குறைஞ்சிடும். ஸோ உங்கள் பாடி ஜெனட்டிக்கலாக எந்த பிளேஸில் வெயிட் ஃபஸ்ட்டு போடுதோ அதுதான் லாஸ்ட்டாக குறையும். இது பாடி வேரி ஆகும். ஆனால் பர்டிகுலர் பார்ட் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியாது. அப்படி நீங்கள் பர்டிகுலர் பார்ட் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டீப்பர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஆனால் ஃபேட் பர்ன் ஆகாது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபேட் வந்து இந்த ஆர்டர் தான், ஃபஸ்ட்டு எங்கே விழுதோ ஃபேட்டு அங்கே தான் வந்து லாஸ்ட்டில் பர்ன் ஆகும். பட் நீங்கள் அதே எக்ஸசைஸ் ஒரு இடத்துல வேணும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுமே தவிர ஃபேட் வந்து எங்கே குறையணுமோ அங்கே தான் குறையும். நீங்கள் கிரன்ச்சஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஆர்ம் ஃபேட் தான் வந்து குறையணும்னா அங்கே தான் குறையும். ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். கேலரி பர்ன் ஆகும்போது இந்த கான்செப்ட் தான். நான் எவ்வளோ வேணா சாப்பிடுவேன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அது டேலி ஆகிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானா? ஆக்சுவலாக அது உண்மைதான், பண்ணலாம். உங்களுக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்குது, எனக்கு கேலரி வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும், அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றவங்க பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி தெரியாதவங்களுக்கும் சில பேர் நேச்சுரலாக ஆகும். அது காரணம்னா மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும். மெட்டபாலிக் ரேட்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் செரிச்சிக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக செரிச்சிடும். அப்போ என்ன வேணால் சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக உடனே கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் எனர்ஜியாகவே இருப்பாங்க, வெயிட்டே போடாது. ஆனால் என்னன்னா உங்களுக்கு தொப்பை மட்டும் போடும். பட் மற்ற ஃபேட்லாம் போடாது, தொப்பை மட்டும் போடும். பட் இதுதான் கான்செப்ட். என்னென்ன எடுத்துக்கணுன்றது சொன்னீங்கன்னா, லைக் பனானா எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ரீன் டீ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஓவராக வந்து எவல்யூஷன் ஆனதுனால நிறைய ஃபுட் எடுத்துக்கோங்க, நிறைய மாற்றி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ரீ ஒர்க் அவுட் வெயிட் கெயினில் இருக்கவங்க வந்து நான் பேலன்ஸ் ஃபுட் எடுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இட்லி எடுத்துட்டு பிளாக் காஃபி எடுத்தால் மட்டுமே போதும். இட்லியில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும், கார்போ இருக்கும், ஃபேட்டுமே இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு ஒரு நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்ல எனர்ஜி இருக்கும். பிளாக் காஃபி எதுக்குன்னா மென்டல் அலர்ட்னஸ்க்கு. இப்போ வெயிட் லாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே போதும். எனி ஃப்ரூட் எனி வெஜிடபிள் அதை எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour சோக் அவுட் பண்ணாலே போதும். அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டொமக்கு தான் எனர்ஜி போகும், பாடி மசில்ஸ்க்கு எனர்ஜி வந்து போகாது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரீசன். ஓகே. இப்போ இந்த ரெட் பனானாவே இருக்குல்ல, அது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அது வந்து சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுன்றாங்க. ஆனால் ஒரு சில ட்ரெயினர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ப்ரீ ஒர்க் அவுட்க்கு வந்து வெயிட் லாஸ்க்கே அது எடுத்துக்கலான்றாங்க. அது உண்மைதானா? அதை எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, வெயிட் லாஸ் வெயிட் ரெண்டுத்துமே பனானா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை மெஷர் பண்ணி உங்கள் கேலரிக்குள்ளே மேட்ச் பண்ணால் போதும். நீங்கள் என்ன ஃபுட்டுனா எடுக்கலாம். இப்போ வெயிட் லாஸில் இருக்கவங்க நீங்கள் சுகர் கட் பண்ணு சொல்கிறீங்களே, இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். நீங்கள் ஒரு கிட்டு ஒரு 13 வச்சுக்கோங்களேன், எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்கன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் 3 மீலில் கொஞ்சமாச்சு சாக்லேட் கொடுத்தே ஆகணுன்றப்போ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவீங்க? ஸோ சாக்லேட்டையுமே உங்கள் கேலரிக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து டயட் ஃபார்மேட்.
ஸோ இதுதான் சாப்பிடணுன்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுலேயே டயட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மித்து என்னன்னா இது சாப்பிடக்கூடாது சாப்பிடணும் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெஷர் பண்ண தெரியாது, கால்குலேட் பண்ண தெரியாது, டயட் போட தெரியாது. ஸோ அதனால அவங்க எப்படி சொல்லிடுவாங்க, காமனாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்வாங்க. செகண்ட் திங், அதிகமாக சாப்பிட்ருவோம். சாக்லேட் கொஞ்சமாக கொடுத்து என்ன பண்ணுவோம், அதிகமாக சாப்பிட தோணுட்டுமா, அதனால அதை கட் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த ஃபுட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம், பாசிபிள். இப்போ நீங்கள் இந்த சுகர் கட் பற்றி சொன்னதுனால இப்போ வந்து அது ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சுகர் கட் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் சயின்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இட்லி எடுக்கிறீங்கன்னா உள்ள குவான்டிட்டி வருங்களா, ஒரு ஸ்பூன் சுகரில் குவான்டிட்டி வரும், இவ்வளோதான் வரும். 2 ஈக்குவல் கேலரிஸ். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஸ்பூன் கேலரியில் வந்து சுகரில் வந்து 100 கேலரிஸ் இருக்கும். ஒரு இட்லி நான் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் சுகரில் இருக்கிற கேலரிஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ இட்லி வந்து ஸ்டொமக் ஃபில் ஆகிடும். ஸோ குவான்டிட்டி கம்மி, அட் த சேம் டைம் பசி எடுக்கும். ஒரு வயிறு ஃபுல்லானா நம்ம சாப்பிட மாட்டோம், சுகர் எடுத்தோம்னா இன்னும் சாப்பிட தோணும். அப்போது நீங்கள் 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 ஸ்பூன் சுகர் போச்சுன்னா 8 இட்லி சாப்பிட்டா கணக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சுகர் கட் பண்ணிங்கன்னா கேலரிஸ் கம்மி பண்ணலாம், இவ்வளோதான் கான்செப்ட். அண்ட் இன்னொன்றுமே இருக்குல்ல, இப்போது இந்த சுகர் கட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அது பயங்கர கிரேவிங்ஸ் ஆகுது, மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஏன்னா அது ரெகுலராக சாப்பிட்டு பழகணுங்க. அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ ஒரு சுகர் கட் ரொம்ப ஈஸி. சுகர் கட்னா நீங்கள் வந்து 24 hours 12 hours சாப்பிட்றதுல 0 சுகர் எடுக்கவே மாட்டீங்களா? எல்லாத்தையும் சுகர் கட் பண்ணிடுவீங்க. கட் பண்ணிடுவீங்க. ஓகே, சுகர் கட்லுக்கு ஆப்பிள் சாப்பிடலாமா? அதான் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோதான். நேச்சுரல் சுகர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஃபார்மாக சேஞ்ச் பண்ணது எல்லாமே சுகர் தான். நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் நான் சுகர் கட்டில் இருக்கேன், சுகர் எடுக்கக்கூடாதா, நாட்டு சக்கரை எடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே ஃபார்ம் ஆஃப் சுகர் தான். வெல்லமும் ஃபார்ம் ஆஃப் சுகர் தான், கருப்பட்டி ஃபார்ம் ஆஃப் சுகர் தான். நீங்கள் வந்து ஃப்ரூட்லேருந்து இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது மட்டும் தான் எடுக்கக்கூடாது தவிர ஃப்ரூட்டில் இருக்கிறத அப்படியே எடுக்கலாம். செகண்ட் திங், மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி கிரிண்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது, அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா ஃப்ரூட்டோட நேச்சுரலாக ஒரு சுகர் வந்து பாடி அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, நீ சுகர் இருக்கவங்களே வந்து ஆப்பிள் சாப்பிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரூட் ஃப்ளேவராக எடுத்துக்கக்கூடாது, பட் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து என்னன்னா, நான் வந்து 30 டேஸில் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், 60 டேஸில் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், வெயிட் லாஸோ இல்லை மசில் கெயின் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி என்கொயரிஸ்லாம் வருமா? மோஸ்ட்லி அப்படி தான் வரும். நம்ம பீப்புள்ஸ் யார் வந்து ரிசல்ட்ஸ் லேட்டாக கிடைச்சா ஓகேன்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டாக தான் கிடைக்கணும் எல்லாருக்குமே. ஸோ ரிசல்ட்ஸ் தரது பாசிபிள் தான், பட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நீங்கள் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ண முடியும்னு இருக்கப்போ நீங்கள் அதிகமாக வந்து எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா ஆர்கன்ஸ் அதிகமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ண என்ன ஆகும்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 500 கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ 3 hours பண்ண சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போ 3 hours 1500 கேலரிஸ் பர்ன் ஆகும். அப்படியே நீங்கள் மந்த்லி சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிடும், பட் ரிஸ்க் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனா அந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுங்க. 30 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. அதை நீங்கள் 30 days டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண முடியும்? 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் 1 hourல எக்ஸசைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே டேல திரும்ப எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? முடியாது. பட் நீங்கள் ஒர்க் பண்ணல, வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், ஓகேவா, எனக்கு இதான் வேலையே, நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், சாப்பிடுவேன், ரெஸ்ட் எடுப்பேன், திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவேன், சாப்பிடுவேன், அந்த மாதிரி 3 times பண்ணிங்கன்னா பாசிபிள். ஓகேங்களா, நம்ம நார்மல் இண்டிவிஜுவலுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அவங்க 30 daysல பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக விட்டுட்டு வந்துட்டு இதுக்காகவே பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ எல்லாமே பாசிபிள் தான். இப்போ வந்து எவ்வளோ வெயிட் வந்து குறைக்க முடியும்? மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் குறைக்க முடியும் 1 monthல? எவ்வளோ வெயிட் கெயின் பண்ண முடியும்? கெயின் பண்ணுறது ரொம்ப டஃப்பு, பட் வெயிட் லாஸ் வந்து டிராஸ்டிக்காக ஆகும், 10 to 15 kg கூட ஆகும். பட் ஆனால் அது ஹெல்த்தி கிடையாது, மசில் பில்ட் ஆகாது, உங்களுக்கு சாகியாக இருக்கும் பாடியே, ரொம்ப சாகியாக, ஃபேஸில் ரொம்ப சாகியாகிடும், பார்க்கறது லுக் வைஸ் நீங்கள் ரொம்ப மோசமாக இருப்பீங்க. கார்டியோ பண்ணுறாங்கல்ல, ஸோ இப்போ வந்து கார்டியோ மட்டுமே வந்து நிறைய பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் டக்குன்னு ஆகிடும், பட் இட்ஸ் நாட் ஹெல்தி அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? 100% உண்மை. கார்டியோ மட்டும் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹியூமன் பாடியை ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்க ஹியூமன் எப்படி ஒரு அனலைஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஷேப் எப்படி தானே, பாட்டில் ஷேப், நிறைய ஷேப்ஸ் இருக்குது தெரியல உங்களுக்கு. ஸ்ட்ரக்சரே வந்து மசில் வச்சு போன் மேலே மசில் தான் ஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்ட் பண்ணுது உங்களுக்கு. நீங்கள் வந்து கார்டியோ பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில் எல்லாம் லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே இருக்காது, ஸ்ட்ரைட் ஆகிடுவீங்க. ஸோ ஹெல்த் இல்லாமல், ப்ராப்பர் ஷேப் இல்லாமல், ஸ்ட்ரக்சர் இல்லாமல், ஒரு லுக் வைஸ் இம்ப்ரூவைஸ் இல்லாமல் இதுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். உங்கள் கோல் வெயிட் லாஸ் மட்டும்தான் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா, மசில் பில்ட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இதான் கான்செப்ட்.
இப்போ மெயினாக வந்து பார்த்தா இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, டெட் லிஃப்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி கேசஸில் தான் அது நிறைய ஆகுது. ஸோ அது ஏதாச்சும் ப்ரிகாஷன்ஸ் இருக்கா? இது இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருக்குது. அது ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். நீங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து புதுசாக ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸ்கூல் போனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பேராகிராஃப் படிக்கிறது இல்லைல்ல, ஏபிசிடி தானே ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம். அந்த மாதிரி ஜிம்குள்ளே வந்தீங்கன்னா லோ வெயிட்ஸ்லேருந்து ஸ்லோ ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹார்ட் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோ வெயிட்லேருந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 82 கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அடாப்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்தோடனே வேகமாக பண்ணிங்கன்னா அடாப்ட் ஆகாது, டக்குன்னு ரஷ் ஆகும். இதான் கான்செப்ட். ஸ்லோவாக பண்ணுங்கள், எல்லாமே வந்து அடாப்ட் ஆகிடும் பாடி. அண்ட் வந்து இப்போது நிறைய பேர் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது ஹெல்த்தியா இல்லை நேச்சுரல் வேல பில்ட் பண்ணுறது ஹெல்த்தியா? இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பட் இன்னமும் பீப்புளுக்கு அதோட ஒரு அவேர்னஸ் வரவே மாட்டேங்குது. சப்ளிமெண்ட்ஸ் வேறு, ஸ்டெராய்ட்ஸ் வேறு, ஓகேங்களா? ஸ்டெராய்ட்ஸ்ன்றது மெடிசன்ஸ், நம்ம டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, அந்த மெடிசன்ஸ் அது தனி கேட்டகரி. அது மெடிக்கல்ஸ், ஃபார்மசி, டாக்டர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அது நம்ம ஃபுட்டு வந்து நம்மளால கன்சியூம் பண்ண முடியலன்றப்போ அதுக்கு ஆப்ஷனாக கண்டுபிடிச்சது தான் அது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டெராய்டும் ரெண்டு ஒன்று நினச்சிக்கிறீங்க. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்குது 100% ஹெல்தி. அது வந்து ஃபுட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ வந்து ஒயிட் ரைஸ் இருக்கட்டும், ஒயிட்டில் லைக் இட்லி, தோசை, இந்த மாதிரி வந்து ஒயிட்டில் வர எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அது உண்மைதானா? ஒயிட்டில் இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுமா? 2 ரீசன் இருக்குது. மல்டிகிரெயின் ஒன்று, செகண்டு ஒயிட்டை எடுத்துட்டோம்னா நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் அதில். ஸோ ஹை ப்ரோட்டீன், ஹை வெஜிடபிள்ஸ் எடுத்தோம்னா ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுக்காகவும் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நிறைய மித்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ விமன் வந்து வெயிட் லிஃப்டிங் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஹேண்ட்ஸ்லாம் வந்து பல்க் ஆகும், அந்த மாதிரி அதெல்லாம் உண்மைதானே அந்த மித்ஸ்? இல்லை, அதெல்லாம் இல்லை, சான்ஸே இல்லை. நீங்கள் விமன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. நார்மலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபிட்னஸ் பண்ண வரீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே விமனால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாக இருக்கவங்களால ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் புஷ் பண்ண முடியாது. ஸோ மென்ஸ்க்கு டெஸ்டோஸ்டெரான் நேச்சுரலாகவே ஹையாக இருக்கிறதுனால அவங்களால வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ண முடியும். இது காட்ஸ் கிஃப்ட், நேச்சுரலாக வந்தது. இதை மாற்ற முடியாது. இன்னொன்று இருக்குல்ல, இப்போ வந்து ஃபேட் லாஸ் பண்ணால் கூடவே வந்து மசில் லாஸும் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக ஆகும். அது ஆகும் தானா? ஆகும். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம மசிலும் ஃபேட்டும் கம்பைன்ட் ஆகிருக்கும் பாடியில், தனித்தனியாக இருக்காது, ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறது, பாலும் தண்ணியும் ஒன்றா இருக்க மாதிரி, ஓகேங்களா? ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒன்றா இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து எடுத்துரும். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மசிலும் ஃபேட்டும் சேர்ந்து போயிடும். ஸ்லோவாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபேட் மட்டும் பர்ன் ஆகிட்டு உங்களுக்கு மசில் ஹோல்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்லோ ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஜிம்க்கு போயிட்டு வந்தால் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி வரணும். பயங்கரமாக ஸ்வெட் ஆனால் தான் வந்து நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ நீ பண்ணதுக்கான ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது. அது உண்மைதானா? ஸ்வெட் ஆகணுமா? இல்லை, அப்படி கிடையாது. ஸ்வெட் ஆகியே ஆகணும்லாம் கிடையாது. ஸ்வெட் ஆகுறது பாடி கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தரோட பாடி வாட்டர் இன்டேக் லெவல் வேறு, ஸ்வெட் ஆகிற லெவல் வேறு. ஸோ அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து தான் அது ஸ்வெட் ஆகிறது ஆகாது சொல்ல முடியுமே தவிர ஸ்வெட் ஆனால் தான் ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஸ்வெட் ஆகுதோ இல்லையோ 1 hour வெயிட் ட்ரெயினிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆக போகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸ்வெட்டே ஆகலை, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதனால நீங்கள் டாக்டர் செக் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.